Dura joined. Rank is. Hello, excuse me. என்னது இது? Tablet. நான் என்ன கட்லெட் நான் சொன்னேன்? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல், இவ்ளோ பெரிய ஃபார்மசி, நல்லா இருக்கு. என்ன முழிக்கிற? நான் கேட்ட மருந்து வேற, நீ கொடுத்திருக்கிற மருந்து வேற. பத்தாததுக்கு செத்து போனது. செத்து போனதா? புரியல. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போனது. என்னங்க இது? நாலும் கெட்டு போன மாத்திரை உங்களுக்கு தர சாப்பிட்டு பாக்குறீங்களா? என்ன ஒரு கேர்லெஸ்னஸ். வாந்தி வயித்து போகல ஆரம்பிச்சு உயிர் கூட போகலாம். மருந்து கடைக்காரங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போலாம், தெரியும்ல? சாரி டாக்டர், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை. டாக்டரா? இத முதல்லயே சொல்லி தரச்சுக்கலாம்ல. சரிங்க, மருந்து குடும்ப பார்த்து கொடுப்பா. சரிங்க டாக்டர். ச்சே, தேவையில்லாம எவ்வளவு டென்ஷன். மேடம், நான் வெளியே போயிருந்தேன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எங்க உள்றான் பாரு. எப்ப பார்த்தாலும் இந்த தடிமாடுங்க அடிச்சுக்கிறது தான் நீ பாக்குற. ஒன்ன வச்சுக்கிட்டு மிட்நைட் மசாலாவை பார்க்க முடியும். சொல்லுடி. பக்கத்துக்கு சமையல் ப்ரோக்ராம் போட்டாலாவது பார்ப்பேன். இதுக்கு மேல நீ சமையல கத்துக்கிட்டு வெள்ளங்கும். வாய் அதிகமாயிடுச்சு உனக்கு. அந்த பையன் போட்டோவை பாத்தியா? எந்த பையன்? அதான் உன் கெமிஸ்ட்ரி புக்ல அப்பா வச்சாரே. கெமிஸ்ட்ரி ஒத்து வரல, அதான் தொடல. ஏங்க அந்த போட்டோவை கிட்ட காட்டுங்க. எனக்கு மாமனார் மாமியார் தொந்தரவெல்லாம் இருக்க கூடாது. அவங்க உயிரோடவே இல்ல, போதுமா? அக்கா வந்திருக்கா, தங்கச்சி கூப்பிடுறான்லாம் போக கூடாது. அண்ணன் தம்பின பிக்கல் புடுங்கலாம் சுத்தமா ஆகாது, தலைவலிதான். தனி கட்டடி. நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லு பாட்டி. ஆர்டிகோல டாக்டர் டி சனிய. இந்தாமா, நீ எதிர்பார்த்த மாதிரியே மாப்பிள்ளை பார்த்துட்டு சொல்லு. இந்த பார்ட்டியா? ஏப்பா, மாப்பிள்ளை போட்டோ என் கையில இருக்கிற மாதிரி என் போட்டோ மாப்பிள்ளை கையில இருக்கா? பின்ன கொடுக்கணும் இல்ல? ஓ, அதான் பார்த்ததோ இந்த வழி வழிஞ்சதா? குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. ஐயா, எம்ஆர்ஐ எடுத்துட்டீங்களா? காலையிலேயே எடுத்துட்டேங்க ஐயா. இல்லை, நாமல் தான். என்னது லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 103 ஃபைல் எடுப்பா. ஐயா, இந்த மெடிசன் காஸ்ட்லியாக இருக்குன்னு பயப்படாதீங்க. சீப்பான மெடிசன் வேறு ஒன்று சொல்கிறேன், போய் வாங்கிக்கங்க. அதே எஃபெக்ட் தான், 4 நாளைக்கு சாப்பிட்டா போதும். ஹாஸ்பிட்டலேருந்து ஸ்டே பண்ணணும் அவசியம் இல்லை. தம்பி முத்து சார், ஐயாவை கூட்டு போய் இந்த மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துரு. ஓகே சார். இப்படி தான் சார், அவன் இஷ்டத்துக்கு மாத்திரம் சார். ஹாஸ்பிட்டல் நஷ்டப்படுதுன்னு யோசிக்கிறதே இல்லை. மரியா சார், 2:30 உள்ள பேஷண்ட் ரிப்போர்ட் ரெடியா? ரெடி சார். குண்டா ப்ளூ கலர் ஜீன்ல ஒரு லேடி உங்களை பத்தி விசாரிச்சாங்க சார். என்னன்னு? உங்க ஃபுல் நேம் சலீம் தானா? நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க? நீங்க தம்மெல்லாம் அடிப்பீங்களான்னு கேட்டாங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. சலீம், முக்கியமான விஷயம் இங்க வாயே. ஐயோ, ஆஹா, தம்பி யோசிக்கிறானே. போயிடாதரா போயிடாதரா. என்ன எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஒரு பொண்ணு வந்து உன்னை விசாரிச்சா. ஜாலா கொஞ்சம் குண்டா. என்ன நடக்குது? என்னென்னமோ கேட்குறா. என்னென்ன? சலீம் நல்லா மூவ் பண்ணுவானா? பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? சீரியஸான ஆளா இல்ல விளையாட்டான ஆளா? எனக்கும் உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா. தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். பொண்ணுங்க விஷயத்துல ஜாக்கிரதையாவே இரு. இருக்கேன் மேடம். ஏய் சலீம், சலீம், நீ என்ன இந்த அறையிலேருந்து வர? இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே. நில்லுப்பா. சலீம், ஒரு முக்கியமான விஷயம். அழகா அம்சமா ஒரு பொண்ணு உன்னை பத்தி விசாரிச்சாப்பா. என்ன விசாரிச்சாங்க?
டாக்டர் சலீம் எப்படி, அவருக்கும் சகிக்கும் பழக்கம் எப்படி, அவங்களுக்குள்ள கசம்சா கனெக்ஷன் ஏதாவது உண்டா? ஹாஸ்பிட்டல்ல பில்லு ரொம்ப அதிகமா போடுறாங்கல்ல. சகி ரூம்குள்ள போய் சலீம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு விசாரிச்சாப்பா. இதையே அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க. சகியோட உன்னை பார்த்துருப்பா, அதான் விசாரிச்சிருக்கா. நம்ம சகி ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி, அவளை பார்த்தா கேள்வியும் வரும் சந்தேகமும் வரும். சார், இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பற்றி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க சார். இவங்களா? ஆமாங்க சார். எப்போ போனாங்க? இப்போ தான் சார் போகிறாங்க. எங்கே? இதோ இந்த பக்கம், பார்க்கிங் ஏரியா பக்கமா. வந்துடுறேன் சாமி. கிளம்புற வேகத்தை பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டு வந்துடும் போல இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டீங்கல்ல, ஓகேவா? செம்ம பேசுடி. வேணானா சொல்லு, நான் வேணா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நாங்க பண்ண மாட்டோமா? ஏய், அப்ப நாங்க மேட்ரடி, சாரி டாக்டர்டி, வரி போயிடலாம். என்னடி பண்றதுக்கு? இருடி தாண்டி குறைக்கிறாங்க. இன்னும் விசாரிக்க வேண்டியது யாராவது பாக்கி இருக்காங்களா? ஒரு ஸ்வீப்பர் லேடிக்கிட்ட போய் நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாத்ரூம் போவேன்னு விசாரிச்சிருக்கீங்க? சச்சா, பச்சை போய் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்கன்னு தான் கேட்டேன். அப்போ ஸ்வீப்பர் லேடிக்கிட்டேயும் என்கொயரி நடந்திருக்கு. போட்டு வாங்கிட்டாரடி. சரி, வாட்ச்மேன் ஏதாவது விட்டு வச்சிங்களா? திருட்டு தான் மாடிப்பீங்களான்னு கேட்டேன். இது தப்பா? விசாரிக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? டாக்டர்னா அப்படியே நம்பிடணுமா? போலி டாக்டருங்க இருக்காங்க, செக்ஸ் டாக்டருங்க இருக்காங்க. அடையாறுல ஒரு கல்யாணம், அமிஞ்சிக்கரையில ஒரு கல்யாணம். பேப்பர் படிக்கும் போதே பக்குன்னு இருக்கு. விசாரிக்காம எப்படி? 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவானுங்க. நம்ம 5 பேரை கூட விசாரிக்க கூடாதோ? இது என்னோட டைரி. எதுக்கு இது? இதில் என் முழு பெயர், சொந்த ஊர், பெர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் எல்லாம் இருக்குது. படித்து பாருங்கள். பொறுமை இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இது என்னோடய ஃபோன் நம்பர். என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஹலோ சலீம், வேர் ஆர் யூ? சார், நான் உள்ளே வந்துட்டேன். ஓ சலீம், ராரா. கமான் மேன், குட் ஈவினிங். சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஹே இஸ் மிஸ்டர் தேவராஜ். உன்னை போல சோஷியல் ஒர்க்கில் ரொம்ப பண்ணுறாரு. நானும் உங்களை மாதிரி தான் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஆசை. உங்கள் சேவையை பாராட்டுறேன் சலீம். தேங்க்யூ. ஆனால் எனக்கு தான் நேரம் கிடைக்கிறதில்ல. நான் கூட அன்னை சாரதா ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கேன். டைம் கிடைக்கும்போது டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். உங்களால் முடிஞ்ச டொனேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். எவ்வளோ வேணும்? உங்கள் இஷ்டம் சார், எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கே சந்தோஷப்பட்ட டைப்பிட் சலீம். இன்னும் இருக்கே, இதுவும் உனக்கு தான். என்ன இது? வாட் தேவராஜ், பின்னாடி என்ன மறந்துடாதப்பா. இந்த 50 லட்சம் உங்களுக்கு தான். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லல, சலீம்னா வெரி ஷார்ப். ஆம் ஐ ரைட் சலீம்? இங்கே பார் சலீம், நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ். நாளைக்கு நீ பண்ண போகிற ஹார்ட் ஆப்ரேஷனில் பேஷண்ட்ஸ் ஆகணும். பேஷண்ட் என்னோட அண்ணன் தான். பட் ஏன்லாம் கேட்காதீங்க, ஒரு ஃபேமிலி பிரச்சனை. இங்கே பார் சலீம், மொத்த ஃபார்மாலிட்டிஸ் நான் பார்த்துக்கிறேன். இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ணி கொடுத்தன்னா என் லைஃப்பில் ஒரே நாளில் நீ எங்கே போயிடுவேன். என்ன பயமா இருக்கா? உன்னது மட்டும் உயிர், மற்றவங்க தப்பான ஆளா தேடி வந்திருக்கிற டி. உன்னை இன்னொரு தடவை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன், செத்துருவேன். சலீம், அந்த 1 லட்சம் ரிசிப்ட், டொனேஷன் திருப்பி வராது. ஒரு சின்ன ஜூஸ் கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். என்னது இது? ஆரஞ்சு ஜூஸ் மேம். நீங்க எதை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு மெமரி லாஸ் நான் சொன்னேனா? சாரி. நான் எப்ப கேட்டேன், நீ எப்ப கொண்டு வர?
ஃப்ரெஷ் ஜூஸ் மேம். அதான் ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு. அத நீ முதல்லயே சொல்லிருக்கணும். irresponsible fellow. நீ சொல்ற டைம்க்கு சாப்பிடுறதுக்கு நான் உனக்கு காசு கொடுக்கல. Sorry ma'am. Call the manager right now. Sorry for the delay ma'am. போ. என்னப்பா? என்ன நிஷா? ஒரு ஜூஸ் கொண்டு வர half an hour. ஓ, கிச்சனில் லேட் பண்ணியிருப்பாங்க. பாவம் இவர் என்ன பண்ணுவார்? You shut up. Sorry ma'am. Thank you sir. தப்பு பண்ண கேட்க கூட தைரியம் இல்ல. எனக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கல. போலாம். நிஷா, நீங்க வேணா அதை சாப்பிட்டுட்டு வாங்க. நிஷா. சாரி, கார்ல வெயிட் பண்றேன். Excuse me, sir. What is this? 5 ரூபா சார். I know. Tell me, Salim, why are you doing like this? சார், இந்த 5 ரூபாய் நீங்க எமர்ஜென்சில ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி வாங்கின ஃபீஸ். ஓபியில் பார்த்தாலே நம்ம ஹாஸ்பிட்டலில் மினிமம் 300 ரூபாய். தெரியுமா? சொல்லுங்க சலீம். தெரியும் சார். Then why? ஹாஸ்பிட்டல் முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க சார். அதான் தூக்கிட்டு உள்ள வந்துட்டேன். Not again. அதுக்குன்னு 5 ரூபா தான் வாங்குவீங்களா? அவங்க கிட்ட 5 ரூபா தான் சார் இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? பாவம் சார், யாரும் இல்லாதவங்க. நான் என்ன தர்ம சத்திரமா நடத்துறேன்? ஹாஸ்பிட்டல். You may go now. Thank you, sir. சார், ஆபரேஷன் தியேட்டர்ல ஏதோ ப்ராப்ளம். சுவாமிநாதன் சார் உங்களை உடனே வர சொன்னாரு. ஹலோ மேம், சார் ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷனில் இருக்காரு மேம். ஹலோ, நீ யாரு? மேம், நான் ரிசப்ஷனிஸ்ட் பேசுகிறேன் மேம். நான் சலீம் கிட்ட பேசணும். கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். இவரை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேனோ. ஹலோ, நான் டாக்டர் சுவாமிநாதன் பேசுகிறேன். சலீம் இன்விடேஷன் வாங்கிட்டு உங்களை வீட்டுக்கு போக சொன்னார். ஆஃப்டர்நூன் உங்களுக்கு I hate you. எனக்கு உங்களை பிடிக்கல. வாங்க தம்பி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. ஐயா. சலீம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஐயா. உட்காரு. ஐயா, கல்யாண பத்திரிக்கையா? முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான். நிஷாவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கியா? நிஷா ஏதாவது சொன்னாலா? நிஷா கொஞ்சம் துடுக்கான பொண்ணுப்பா. எதையுமே நேருக்கு நேராக பேசுவான். நீ தான் அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இனிமே வேலைன்னு ஓடாமல் அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க சலீம். சரிங்க. உன்னை பற்றி நிஷா அப்பாக்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லி வச்சுருக்க சலீம். அது தப்புன்னு சொல்கிற மாதிரி நடந்துடாதப்பா. சரிங்க. நிஷா, என்னோட டவலுங்க. டவல் மாப்பிள்ளை வந்திருக்காருடி. வந்து வாங்க எடுக்க. என்னோட டவல் எங்க? உள்ளதான் வச்சிருக்கேன். இந்த வீட்ல ஒண்ணு பட்ஜெட்ல இருக்காது. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. half an hour முன்னாடி ஹீட் ஆன் பண்ண சொன்னேன். ஏன் பண்ணல? சும்மா வாயை மூடிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன்.
நான் கேட்ட சாலட் ரெடியா? சாரிமா, தோசை தான் பண்ணிருக்கேன். ஆளுக்கு ஆளு பண்டத பண்ணிட்டு சாரியா சாரி. யாருக்கு வேணும் உங்க சாரி? ஏய் ரொம்ப சாரி. நீ பாரு வேற மூடி வைக்கல. அதான் சாரி சொல்றேன்ல. என்ன சாரி? வெட்டிங் இன்விடேஷன் கூட வாங்க வர முடியாதா? சென்டிமெண்டா அப்செட் ஆயிட்டேன். ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது சாமிநாதன் ஃபோன் பேசுவாரு, நர்ஸ் ஃபோன் பேசுவா, எல்லாரும் ஃபோன் பேசுவாங்க. நீங்க மட்டும் பேச மாட்டீங்கல்ல? கோவப்படாத நிஷா, உனக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்கேன். வெளியே போலாம், ஓகேவா? எதுக்கு இப்படி ஹார்ன் அடிக்கிறான்? வண்டி ஓட்டுற கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு நேரம் ஹார்ன் அடிக்கிற? ரோட்ல வேற வண்டி ஓட்டவனவா? உன் வண்டி ஓர வச்சு விட்ட வேண்டியதானே? அவன் உங்களை தான் சொல்றான். எவ்வளவு ஸ்லோ. அதான் ரோட்ல யாரும் இல்ல, சிக்னல் இல்ல, போலீஸ் இல்ல, வேகமா போனதா என்ன? ஹாய் நிஷா. சொல்லுடி. நான் சுரேஷ் கூட வெளியில போயிட்டு இருக்கேன். சப்போஸ் எங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்க நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே பை. சும்மா ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறான். சலீம், நீங்க சூர்யா மாதிரி 6 பேக் ட்ரை பண்ணக்கூடாது. இட் will definitely look nice on you. சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? 6 பேக் ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சென்னை. நம்ம காதல நேரத்துல லவ் பண்ற பொண்ணுங்க கொடுக்குற டார்ச்சரை பத்தி தாம்பரத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்ன சொல்றாருன்னு கேட்போம். முத்துக்குமார் சொல்லுங்க. முத்துக்குமார் சார், தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன் சார். என்ன அங்க கூட்டின்னு போ, இங்க கூட்டின்னு போன்னு வேலை செய்ய விடாம ஊர் சுத்த வச்சு காசெல்லாம் அழிகிறா சார். பத்தாவதுக்கு வாயை திறந்தாலே போய் சார். அவ ஃப்ரெண்டோட லவர் அங்க கூட்டின்னு போனா, இவ ஃப்ரெண்டோட லவர் இங்க கூட்டின்னு போனான்னு எவ கதையை கேட்டு வந்து என்ன குறை சொல்றதே வேலையா போச்சு சார். இந்த பொண்ணுங்களே நச்சி. இடியட் ராஸ்கல்ஸ். இந்த பொண்ணுங்களை தப்பாவே புரிஞ்சுக்க வேண்டியது. பத்தாததுக்கு போனை போட்டு வெக்கமான எல்லாமே இப்படி கண்டவங்க கிட்ட புலம்ப வேண்டியது. இந்த ஆம்பளைங்களே வேஸ்ட். தேங்க்யூ சார். போது இடம் வந்தா கை கால் படதா செய்யும். கை கால் படதா செய்யுமா? வேணும்னு தான தொட்ட எனக்கு தெரியும். bloody tolerated fellow. நிறுத்துனால அரவிட்ட. என்னாச்சு நிஷா? சார் வாங்க சார், நீங்களே எல்லாம் கேளுங்க சார். தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். வேணும்னு இடிக்கறானுங்க சலீம். யாருமா வேணும்னு தெரியாம கைப்பட்டுச்சு சாரி கேட்டா திட்டுறாங்க சார். ஓகே போங்கப்பா போங்க. ஒண்ணும் இல்ல. வா நிஷா போலாம். தெரியாம பண்ணு. என்ன தெரியாம ஆள் வந்தோன டிராமா போடுறாங்க. சரி தம்பி, பிரச்சனை இல்ல. தக்கன்னு குதிறாங்க. யாரடா யாரு? நானா குதிக்கிறேன். சாரி கேட்டாங்க. அம்மா கத்தினே இருக்காம பாமா. எப்படி பேசலாம் பாருங்க. நீங்க சாரி கிட்ட விட்டுடுமா? அழகா பேசுறீங்க. இல்ல சார், என்ன பிரச்சனைங்க? சார் ஒண்ணும் ப்ராப்ளம். ஏப்பா பிரச்சனை பண்றீங்க? சொல்லுங்க சார். என்ன ப்ராப்ளம் சார்? சார் ஒண்ணும் ப்ராப்ளம் சார். நாங்க பேசுறோம். ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா சொல்லுங்க. சார் நாங்க பேசுறோம். என்ன சார் இந்த பொறுக்கி பசங்க கிட்ட பேச போறீங்க? பிரச்சனை இல்ல சார். நீ போங்க சார். தெரியாம பண்ணுவேன் சார். உள்ள எப்படி சார்? ப்ளீஸ் போங்க. நீ பேசாத போ. உங்க கூட வெளிய வந்த பாருங்க. என்ன செருப்பால அடிக்கணும். போடா. தெரிஞ்சே வந்து இடிக்கறானுங்க. இவனுங்க கிட்ட சாரி கேக்குறீங்க? இதுக்கு தான் என்ன வெளிய கூட்டிட்டு வந்தீங்க? பிரச்சனை இல்ல. கைய விடுங்க. நிஷா நிஷா சொல்றது கேளு நிஷா. நிஷா ஒரு நிமிஷம் நிஷா ப்ளீஸ். நிஷா பாரு நிஷா ப்ளீஸ் சொல்றது கேளு. எனக்கா உள்ள வா. எதுக்கு? படம் பார்க்கவா? அத அவனுக்கு காமிச்சானுங்களே. பத்தாது? ஏய் நிஷா நில். பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் நிஷா. ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். சொல்றது கேளு நிஷா. கெட் லாஸ்ட். நிஷா ஒரு நிமிஷம். எல்லாரும் பாக்குறாங்க நிஷா. சொல்றது கேளு நிஷா. வயசு பசங்க நாளைக்கு ரோட்ல தனியா போகணும். போகும்போது யாராவது ஒருத்தர் வம்புல பாவன்ட்டு தேவையாதலாம். நான் ஏதாவது பண்ண பிரச்சனை ஆயிரும் நிஷா. போதும், இதான் லாஸ்ட். உங்க கூட நான் வரேன். சொல்றது கேளு. உங்களை எல்லாம் நம்பி கூட வந்த பாருங்க. நீங்க போய் படுத்து பாருங்க. சரி ஒரு நிமிஷம். ஆட்டோ மேல போங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளு நிஷா. நீங்க போங்க சார் ப்ளீஸ். You gotta know, you make me crazy. You blood sucker,